ஆக்டிங் பரவாயில்ல. என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? திருப்பூருக்கு வேலைக்கு போற பொம்பளைங்க இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சூப்பராக பார்க்கலாம். சூப்பர் மியூசிக். ஹீரோனி ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஹீரோனி 4 பேரும் நல்லா பண்றாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் வந்து கொஞ்சம் போரிங்கா போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அவ்வளோ சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. அது முகமா இருந்தாலும் நான் நடிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. இல்ல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படமா இருக்குமா? ஃபேமிலி ஏற்ற படம் தான் ப்ரோ. அந்த மாதிரி படங்கள் சின்ன பிக்சர் படங்கள்லாம் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். நன்றி. இன்னும் மேக்கிங்கில் நல்லா பண்ணியிருக்கோம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு 2 பேர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலை வாங்கியிருக்கலாம். டேரக்டர் வேலை வாங்கியிருந்தா பசங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜ் வந்து அதை நம்பிக்கை தேவை மெசேஜ். ஒருத்தர் நம்பி வேலைக்காக ஒரு கம்பெனி போகிறாங்க. வேலைக்கு யார் கூப்பிட்டு போனாலும் அவங்களே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து உண்மை சம்பவம் மாதிரி ஒரு இருக்கு. பட் எந்த மாதிரி எனக்கு தெரியல. இது கற்பனையா உண்மையானு தெரியல. பார்க்கறதுக்கு உண்மை சம்பவம் புதுமுகங்கள் எல்லாமே புதுமுறை தான். இதுவும் வேலை வாங்கியிருக்கணும், மெனக்கிட்டு இருக்கணும். ஸோ முயற்சி எடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் அருமையா இருக்கு. உண்மையிலே எக்ஸலண்டா இருக்கு. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. இடைவெளிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பர். நல்லா இது இருக்கு. நல்லா இருக்கு. அதாங்க எல்லாமே யதார்த்தமா இருக்கு. எதுவுமே வந்து திணிக்கப்படலை. எல்லாம் யதார்த்தமா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. வில்லன் கேரக்டர் பிரியன் உடைய நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசம். ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஒளிமயமான ஃபியூச்சர் இருக்கு. ஆக்சுவலாக ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருமே ரியலா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. லோ பட்ஜெட் படம் இருந்தாலுமே 12 நாள்ல எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா திரைக்கதை நல்லா இருக்கு. இசை நல்லா இருக்கு சார். பரவாயில்ல. இசை பரவாயில்ல. ஓகே சார். தேங்க்யூ. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. நான் சொல்றேன் டைரக்டரை போய் சொல்லிட்டேன். டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு படத்தை. நல்ல புது கதை யோசிச்சிருக்காரு. புது கான்செப்ட். பெண்களுக்கான அவேர்னஸ். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தப்பு நினைச்சு தற்கொலை பண்ணிருக்க வேண்டாம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு லாஸ்ட் சீன் கொஞ்சம் அழுகையா இருக்கு சார். ஆனா படம் நல்லா இருக்கு சார். நல்ல படம் சார். நல்லா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். குழந்தைங்க வந்து எங்கேயும் யாரும் வந்து அனுப்பக்கூடாது. தைரியமா இருக்கு. இந்த காலத்துல பெண்கள் வந்து தைரியமா இருந்தாதான் லைஃப்ல முன்னேற முடியும். எதுவும் இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு பெண்கள் வந்து இந்த இடத்துக்கு போறாங்க, பெண்கள் அங்க போனோமா அப்படின்னா இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் நம்ம தைரியமா போய் பண்ணணும். பெண்கள் இல்லாம இடத்துல எல்லாமே இந்த காலத்துல பெண்களால முடியும். ஒரு சூழ்நிலை இந்த படம் நல்லா அமைஞ்சிருக்கு எல்லாமே. ஆனா என்ன ஒண்ணு, யாரையும் நம்பி எங்கேயும் அனுப்பக்கூடாது. குழந்தைங்களை அனுப்பக்கூடாது. மேக்சிமம் நம்ம கூட கவர் பண்ணணும். பசங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். யாரையும் நம்ம அனுப்பக்கூடாது. அந்த மாதிரிதான் சார் இதுல வந்து வேற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நல்லவங்கன்னு பேர் எடுத்துட்டு இந்த கிட்ட பேர் வந்து வரும்போது இவங்களையும் நம்பி நம்ம அனுப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்றது ஃபர்ஸ்டே நம்ம ஃபீல் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? கொஞ்சம் நிறைய யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து இவங்க நம்பி அனுப்புறோமே, பசங்க எப்படி இருக்காங்க, எப்படி போனாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெற்றவங்க வந்து கேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். மூவி எல்லாமே நல்லா பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா பேரண்ட்டுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த படத்துல வந்து பார்த்து கத்துக்கணும். குழந்தைங்க கத்துக்கணும். அடுத்தவங்க நம்ம போறோம், இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னும் போது கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். யாரையும் நம்ப கூடாது. இந்த ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து ஒரு விஷயம்னா யாரையும் நம்ப கூடாதுன்றதுதான் மெயின். அதை கொடுக்க மாட்டேன். நீங்க யாருன்னே தெரியாது. நான் எப்படி கொடுக்க முடியும்?
நாளைக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. ரெண்டாவது இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படம். இப்ப திருப்பூர்ல வந்து பனியன் கம்பெனில வேலைக்கு போறாங்க இல்லையா, நிறைய லேடிஸ்க்கு நடக்கிற உண்மையான பிரச்சனைகள் இதுதான். அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போறாங்க, அவங்க வந்து என்னன்னா எல்லாரையும் நம்பிடுறாங்க. யார் என்ன பேச அண்ணான்னு மெயின் கான்செப்ட் அதான். அண்ணான்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்பிடுறாங்க. அது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல நானும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை யார் மேலேயும் வைக்க கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸை தவிர நம்பிக்கையானவங்க யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி நம்மளதான் நம்ம நம்புறவே தவிர மற்றவங்க ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாரையும் நம்பி நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எழுந்துடும், நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து வீட்டுல இருந்து வெளியில பெண்களை வேலைக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், குழந்தைங்களை வந்து கண்காணிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது வந்து உண்மை சம்பவம் நடந்ததுனால இனிமே இருக்கிற வருங்காலத்துல குழந்தைங்க வந்து தன்னை மட்டும் நம்பி யாரையும் நம்பாம தனித்துவமா வாழ கத்துக்கணும். அதுதான் மெயின். இது பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனா நம்ம தான் அதை வர மெயின் கான்செப்ட். இதுதான் பொதுவா வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த படத்தோட நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்ச நடிகர்கள் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க. எக்ஸ்பெஷலி ஹீரோ வில்லன் வந்து ஹீரோவா மாறிட்டார் தரிசிலா. ஏன்னா ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் பிரியன் பேருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா போகணும். பெரிய பட்ஜெட் எடுக்கிறவங்களோட படமே தோத்து போற காலத்துல இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு ஜனங்க வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி வளர்ற கலைஞர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நான் வந்து நான் கேட்டுக்கிறேன். வில்லன் வந்து டான்ஸ் ஆடுறப்ப தட் இஸ் ஹிஸ் கேரக்டர். அவரோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி. அது வந்து அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து பிரம்மச்சாரி. அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காரு, இந்த மாதிரி வாய்ப்புகள் அவர் வந்து அதை வந்து என்ன சொல்றது, அது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாரு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நாமளும் ஜாகிரதையா. அதுதான் மெயினா. யார் மேலேயும் ட்ரஸ்டே வைக்க கூடாது. ஜென்ஸ் மேல எல்லார்கிட்டையும் இல்லை, ஒரு சில பேர். அது வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. நம்மள மட்டும்தான் நம்மளுமே தவிர மற்ற யாரையும் பேரண்ட்ஸ் நம்பணும். பேரண்ட்ஸோட பாதுகாப்பை தவிர உலகத்துல வேற எந்த பாதுகாப்பும் நம்மளுக்கு கிடையாது. அவங்க கொடுக்காத பாதுகாப்பையா வெளியில இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுத்துட போறாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கொடுக்க போறாங்க, ஒண்ணுமே கிடையாது. அதனால பேரண்ட்ஸ் முதல்ல பேரண்ட்ஸ் பார்க்கணும் இந்த படத்தை. அவங்க பார்த்து அலர்ட் ஆகி தான் குழந்தைங்க எந்த வழியில போறாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஒரு சில குறைகள், ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸ் 1-2 வருது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இப்பதான் வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ போக போக நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. என்னன்னா எந்த இடத்துலயும் தொய்வு இல்லாம ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியில தான் எடுத்துட்டு வந்து இவ்வளோ தூரம் முட்டி மோதி கொண்டு வந்து தேட்டரில் வந்து இதை இறக்கியிருக்கோம். இந்த தேட்டரில் இறக்குன பிறகு ஓடுமா ஓடாதான்னு நான் ரொம்ப கவலை பிடிச்சிருந்தோம். ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு 2வது வாரம் நம்ம படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த மீடியாவுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் இன்னும் ஒரு வாரம் இன்னும் நல்லா இந்த படம் போகிற அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா நான் ரொம்ப இதோட சின்ன படம்னா கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள்ல தூக்கியிருப்பாங்க. எங்க படம் இப்ப 2வது வாரம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதோட ஒரு கருவும் அந்த விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சதாலதான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தியேட்டர்ல. எங்க படத்துக்கு மட்டும் குறைஞ்சது 80-100 டிக்கெட் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து நல்ல படமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து பார்க்க செய்யறாங்க. அதனால மக்களுக்கு ஒரு நன்றி. இந்த படம் இன்னமும் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகி போய் நாங்கள் கஷ்டப்பட்டதுலாம் ஒரு பலன் கிடைக்கணும்னா எல்லாமே அந்த கடவுள் தான் எங்களுக்கு அந்த வழி காட்டணும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கதையை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 படம் பண்ணியிருந்தேன். எதிர்காலம் மட்டும்னு 2015 லிங்கா படம் வந்துச்சுங்களே, அப்போ நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன். 2வது அதுக்கப்புறம் உளிரின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன். அதெல்லாம் தயாரிப்பாளர் வேற அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி அந்த தயாரிப்பாளரும் சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டான கொண்ட முறையில் வந்து ரீச் பண்ண முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நம்ம விட முடியுமா, 30 வருஷமா போராடுறோமே,
இப்போ 93ல் வந்து கலா மாஸ்டர்கிட்ட காலை வச்சு இது வரைக்கும் போராடி இப்போதான் நம்ம தனிச்சு ஒரு படத்தை எப்படியாவது நம்ம முயற்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி இது ஓனா என்னோட நண்பர்கள்லாம் சேர்த்து எல்லாருமே ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து திரையில் எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி தான் இதை கொண்டு வந்தேன். இது என்னோட கதைக்களம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உருவானதுன்னா, நான் வந்து ஒரு 3 வருஷமா வந்து திருப்பூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இடையில ஃபேமிலி பிரச்சனையால் சினிமா விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணும்போது அப்போதான் இந்த கதைகள்லாம் நான் கொஞ்சம் அப்படியே ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அதை பண்ண முடியல இது வரைக்கும். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணிட்டா பண்ண முடியல. அப்போ சின்னதாக நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து சொன்னேன். ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம்ண்ணா, பண்ணிட்டு நல்லா இருக்கும் இந்த கதை, ஏன்னா சின்ன பட்ஜெட் அங்காடி தெரு மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு கேட்டேன். சரி கதை நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு எடுத்தால் கொஞ்சம் கதை நல்லா ஓடும், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாரு. எனக்கு 1 லட்ச ரூபா மட்டும் கொடுங்கண்ணா, நான் திருப்பூரில் போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வெக்கேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம்ண்ணா அப்படின்னு சொன்னேன். 1 லட்ச ரூபா காசு அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. நான் போயிட்டு ஒரு 2 வாரமாக அலைஞ்சு திருப்பூரில் கம்பெனியில் தேடுறேன், கம்பெனி கிடைக்கல. நான் வேலை செஞ்ச கம்பெனி பேர்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு போனால் எப்படி அந்த கம்பெனியே தெரியல எனக்கு. அப்புறம் அங்கே அருள்னு என் தம்பி ஒரு பையன் இருந்தாப்புல, அந்த பையனை போய் மீட் பண்ணி, தம்பி எனக்கு இது மாதிரி எடுக்கணும்டா, எனக்கு கம்பெனியில் எடுக்க போகிறேன், எனக்கு ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து கொடுறேன். அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பிஎம்எஸ் சிஎம்மா வேலை பார்த்த பையன். பண்ணி கொடுறா தம்பிக்கு கேட்டேன். சரி அதானே நான் என்னென்ன வேணாம் மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கம்பெனி அவனும் ஏறி இறங்குறாப்புல, அதுவும் கிடைக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிப்பாளையம் சிட்கோவில் வந்துட்டு ப்ளூ கிரீஸ்னு ஒரு கம்பெனி, பாலாஜி அவர் ஓனர் போய்ட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட வந்து என்னை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சோடனே அவர் கேட்டார் என்ன பண்ண போகிறீங்க என்னன்னு கேட்டோன்னே நான் சொன்னேன், சார் இது ஒரு சின்ன கதை சார், நாங்கள் இங்கேயே பண்ணலாம், இது மாதிரி கம்பெனி எங்களுக்கு தேவைப்படுது, நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினோடனே என் தம்பி என்ன சொல்லிட்டப்பல, அருள் அண்ணா ஒரு பாட்டு பாடி காட்டினா சாருக்கு நேரா அப்படின்னாப்புல. நான் உடனே டக்குன்னு அவர் டேபிள்லேயே ஒரு சாங் ஒன்று பாடி, இந்த இதில் ஒரு சாங் ஒன்று பாடி காட்டினாலும் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, டையிங் இந்த நூல் தயாரிக்க அனைத்து செக்ஷனும் இருக்காங்க, இதில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போலி பக்தர். ஆமாம் எப்படி அது? நான் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன கதை, நம்ம போயிட்டு அங்கே ட்ராவல் ஆகுறோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த படத்தை எடுக்கிறோம், பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு, ஏதாவது ஒரு இடமாவது நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் காட்டணும்ல, அப்படியே இந்த பசங்களை அது இது காட்டினா நல்லா இருக்காது யோசிக்கும் போது நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது சார் மாதிரியே வில்லன் சார் இருக்காங்களே, அவர் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊர்லேருந்து பொண்ணுங்களாம் அழைச்சிட்டு போய் வேலைக்கு கொண்டு போவாப்புல. அவர் வந்து இப்போ சார் என்ன கேரக்டர்ல இருந்தாரு அதே மாதிரி தான் இருப்பாப்புல. அப்போ கிராமத்து மக்கள் வந்து நம்பி அவரை வந்து பெண்கள் கூட படுத்திருப்பாப்புல நைட்டு. இப்போ ஊரில் நம்ம பசங்கள்லாம் நம்ம படுத்திருந்தா கூட எப்படின்னா செய்வாங்க, ஆனால் அவர் படுக்க அவங்க சம்மதிக்கிறாங்க, ஏன்னா அவர் வந்து இது மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு அவங்க சம்மதிச்சாங்க. ஆனால் அவர் பண்ணாரு தப்பு எல்லாமே. அதுதான் நான் அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். சரி இதுக்குள்ள இதை கொஞ்சம் சேர்த்து பண்ணணும்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படம் ஃபுல்லாகவே இவங்களே காட்டினா நல்லா இருக்கு, இந்த வில்லன் வந்து இப்படி கொண்டு போய் கொஞ்சம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நான் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே சின்ன நாட்களுக்குள்ளே அதை எடுத்து ஒரு படமாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, இனிமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்போ தேட்டர்ல கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிட்டு இருக்குங்க. திருப்பூர்லேயே ஒரு தேட்டர் போட்டிருந்தோம் பெரிய இதில், அது என்ன தேட்டர்னா கேஎஸ்பியில் போட்டிருந்தோம். இப்போ வந்து சரண்ல வந்து அவங்களே எடுத்துட்டாங்க, திருப்பூர்லேயே எடுத்துருக்கேன், ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் பேசி கோயம்புத்தூர்ல இப்போ சரண்ங்கிறதுல வந்து 3 ஷோ ஓட்டிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து 3 ஷோ மாறி வந்துட்டு இருக்கு. ராணிப்பேட்டையில் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சேலம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 2வது வாரம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சார். ஆனா இந்த சென்னையில தான் நம்ம போட்டு பண்ணிட்டோம். கண்டிப்பா நாளைக்கு ஏதோ எக்ஸ்டன் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அது பண்ணுச்சுன்னா நல்லா இருக்கும். நாங்க மக்கள் சேரணும். ஆமா சார், நாங்க போற வழிக்கு வந்து இன்னும் ஒரு 2 தேட்டர் 3 தேட்டர் சென்னையில பண்ணுனாங்கன்னா ரொம்ப நல்லதுதான். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே அப்படியே இங்க பாருங்க, இந்த தியேட்டர்லயே வந்து முதல் நாள் சவுண்ட் நல்லா இருந்துச்சு. கும்பகோணம் காசி தியேட்டர்ல போடுதுங்க, பெரிய தியேட்டர் அது. கும்பகோணத்துல கேட்டீங்கன்னா காசி வாசு தான் பெரிய தியேட்டர். அந்த தியேட்டர்ல நம்ம மக்கள் பார்த்துட்டு அதை பாருங்க, அந்த சேனல்ல போட்டிருக்காங்க, அவ்வளவு மக்கள்
370 பேர் வந்தாங்க. 370 பேர் வந்துட்டு அவ்வளோ கொண்டாடினாங்க. எஃபெக்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. ஒரு படத்துக்கு வந்து ஒரு சவுண்டு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருந்திருக்கு, ரெண்டாவது நல்லா இருக்கு, ரெண்டாவது என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து நான் உட்காந்து பாக்குறேன், ஸ்பீக்கர் போயிடுச்சுங்கிறாங்க, சவுண்டே கம்மியா இருக்கு. பாக்குறவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பொம்மையை பாக்குற மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு பெரிய படம், சரி விஜய் சேதுபதி படம், ரஜினி சார் படம், யார் படமா இருந்தாலும் நீங்க சவுண்ட் இல்லாம இருந்தா அது டம்மி தான். அந்த சவுண்டு தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கும். அந்த டயலாக்கும் அந்த சவுண்டு தான் ஒரு கதைக்கு வந்து உயிர் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து சவுண்டே இங்கே வந்து நான் இன்னைக்கு அவங்களுக்கு சத்தம் போட்டேன். சார் என்ன சார், நாங்களே சின்ன படத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம், பார்க்குறவங்க வந்து சவுண்டு தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சும்மா பேசுகிற மாதிரி தான் எப்படி இருக்கும். நாங்கள் வந்து காசு தேட்டரில் பார்த்தோம், அவ்வளோ இதாக இருக்குது. திருப்பூரில் போய் பார்க்குறோம், அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே மட்டும் ஏன் சார் ஃபஸ்ட் நாள் 2ஆவது நாள் நல்லா இருந்திருக்கு, இன்றைக்கி வந்து சரியில்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் 2 ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா என்னங்க செய்யுது? சரிங்க சார், தேங்க்யூ சார், நன்றி நன்றி நன்றி. நீங்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரைக்கும் சிறப்பாக திருப்பூர் குருவி நல்லபடியாக மக்களிடம் ரீச் ஆகிருக்கு. அதற்கு மீடியாக்கள் ரொம்ப உதவியாக இருந்தீங்க. அதே நேரத்தில் மக்களும் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து மக்கள் இதை பார்க்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன கருவை ஒரு பெருசாக பண்ணி டைரக்டர் அவர்கள் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. நடிகர்களும் புதுமுகமாக இருந்தாலும் அவங்க யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. மேக்கப் இல்லாமல் ஒரு கம்பெனியில் எப்படி இருப்பாங்களோ அதே போல் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் அதாவது இந்த இந்த படத்தை இந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்ச மீடியாக்களுக்கும் மக்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் சென்னையில் வந்து தியேட்டரை விரிவுபடுத்தணும். அதுக்கு வந்து இந்த திரைப்படத்துறை சங்கத்தை சேர்ந்தவங்க அதை ஏற்பாடு செய்யணும். ஏன்னா அப்படியே விட்டுடுறாங்க அவங்களே. இப்போ அதனால கொஞ்சம் அவங்க தலையிட்டு இப்படி சின்ன படத்துக்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன். அதனால் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டம் வருது. இந்த திரைப்படத்தை சேர்ந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தலையிட்டு இது போல படத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தியேட்டர்களை ஒதுக்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் மீடியாக்கள் தான் நீங்கள் உதவி செய்யணும். ரொம்ப நன்றி. வந்திருக்கும் அனைத்து நாட்டின் 4வது தூணாகிய பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை அனைத்து நண்பருக்கும் அதாவது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு மெயின் காரணம் இந்த இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற உறுதுணையாக அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா அனைத்து நண்பருக்கும் வணக்கத்தின் நன்றியும் வணக்கம் தெரிவித்துக்கிறேன். இந்த திரைப்படம் உண்மையாக நடந்த ஒரு நடைபெற்ற சம்பவம். இது வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து முதல்ல கண்டித்து, ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வெளி உலகத்துக்கு காட்டினா தான் தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இதெல்லாம் நம்ம நாட்டில் சட்டத்திட்டங்கள் போட்டால் கூட தானாக திருந்தாத வரைக்கும் எதுவும் யாரையும் மாற்ற முடியாது. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்போ தான் மாறும். இந்த படத்தை திறம்பட எடுத்து பொதுமக்களுக்கு ரிலீஸ் பண்ண நம்முடைய ஜெயகாந்தன் டைரக்டர் சார் அவருக்கு குறைந்த பட்ஜெட், குறைந்த நாட்கள், 10 நாளில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் எடுத்திருக்காரு. முதல்ல அவருக்கு நம்ம எல்லாரும் ஒரு நன்றியை தெரிவிக்கணும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை வெளிவரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்த நம்ம செல்வமணி அண்ணனுக்கும் ஒரு நன்றி தெரிவித்து. எல்லாரும் புதுமுகம் தான், யாரும் வந்து ஒரு 4 படத்தில் நடித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாரும் கிடையாது. எல்லாம் பிள்ளைங்களாகட்டும், பெண்களாகட்டும், முக்கியமாக நம்முடைய பிரியன் சாரு, இசைக்கு ராஜா சார் எல்லாருமே வந்து நல்லா தேர்ந்தெடுத்த நடிப்பு. முக்கியமாக நம்ம பிரியன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஹைலைட் அவர் தான். அதாவது ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம பழைய நம்பியாரை பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஆக்ஷன் நல்லா இருந்தது. ஹைலைட் அதுதான். உண்மையிலே வந்து அவருக்கு பெரிய ஒரு சக்ஸஸ். இந்த படத்துக்கு முழுக்கான அவர் தான். ரொம்ப நன்றி அனைவருக்கும். போடுங்க, அவருக்கு போடாம எப்படி அவருக்கு கண்டிப்பா போடணும். நாங்க வரலன்னா கூட எங்க உயிர் எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு வாங்க, இந்த படத்துக்கு வாங்க, அவருக்கு தான் போடணும் கண்டிப்பா.
கண்டிப்பா 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 இல்லைன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து 30 இல்ல வருஷமா அவர் சின்ன படம் நல்லா இது பண்றாரு சார். ஆனா நாங்க கூட பண்ணலன்னா அவங்க பண்றாரு. காலி பண்ணுவாங்க. நாங்களே கஞ்சி பிடிக்காம கடந்து வந்து படத்தை எடுத்து கொண்டு வரோம். காலி பண்ணியிருப்பாங்க. இவரால தான் எங்களுக்கு இங்கெல்லாம் கொண்டு வரதுக்கே ஒரு அடுத்ததெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம். ஒண்ணுமே இல்லை சார், உங்க கூட ரொம்ப நல்லா இருக்கு. லோ பட்ஜெட் படம் இருந்தாலுமே 12 நாள்ல எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா திரைக்கதை நல்லா இருக்கு. இசை நல்லா இருக்கு சார். பரவாயில்ல, இசை பரவாயில்ல. ஓகே சார், தேங்க்யூ. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. நான் சொல்றேன் டைரக்டரை போய் சொல்றேன். டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு படத்தை. நல்ல புது கதை யோசிச்சிருக்காரு, புது கான்செப்ட், பெண்களுக்கான அவேர்னஸ். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தப்பு நினைச்சு தற்கொலை பண்ணிருக்க வேண்டாம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு லாஸ்ட் சீன் கொஞ்சம் அழுகையா இருக்கு சார். ஆனா படம் நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கு? 4 பேரும் நல்லா பண்றாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. படம் வந்து கொஞ்சம் போரிங்கா போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அவ்வளோ சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. அது முகமா இருந்தாலும் நான் நடிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. இல்ல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படமா இருக்குமா அது? ஃபேமிலி ஏற்ற படம் தான் ப்ரோ. அந்த மாதிரி படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். நன்றி.